பொதுவாகவே படிக்கிறது குறைஞ்சி போச்சு, கருப்பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி படிக்கிறது குறைஞ்சி போச்சு, முன்னாடி மாதிரி படிக்கிறது கிடையாது அப்படின்ட்டு நானுமே அன்றைக்கி மனுஷ் சார்கிட்ட போன தடவை இறையன்பவர்களுடைய ஸ்பீச் கேட்டதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், யார் இப்போ எல்லாம் இவ்வளோ பேசுகிறா, யார் இப்போது இவ்வளோ படித்த விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிராஃபிக்கில் நிற்கும்போது நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும்ல, அது இன்னைக்கு எனக்கு உள்ளே வரும்போது கொஞ்சம் கூட இல்லை. பயங்கர பேக்டாக இருந்துச்சு, முன்னாடி அவ்வளோ வண்டி இருந்துச்சு, பொறுமையாக மூவ் பண்ணி வரோம். ஆனால் ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே மத்தியானம் மழை தூரிட்டு இருக்கு, இவ்வளோ பேர் ஆர்வமாக ஒரு புக் ஃபேரை விசிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். என்ன இவ்வளோ அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விழாக்கு அழைச்சதுக்கு மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ சார். எனக்கு கருப்பழனியப்பன் சார் பேச ஆரம்பித்த உடனே ஐயோ அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் சொன்னோம், என்ன வார்த்தையை எப்படி சொன்னோம், என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு நான் பேனிக் ஆகிட்டேன். அதை ரொம்ப கண்ணியமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். 5 வருஷம் எடுத்திருக்குல்ல உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்க சார், இப்படி கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லுவாங்கள்ல, நான் நேற்று டெல்லியில் இருந்தேன் உங்களுக்காக வந்தேன், அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் நேற்று சாயங்காலம் நான் மனுஷபுத்திரன் சாருக்கு கால் பண்ணி கடைசி நேரத்தில் வர முடியலன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய வேலை நேற்று முடியாமல் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு வேளை இன்றைக்கி வர முடியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால, இல்லை சார் வர முடியாது போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு, அவரும் சரி அடுத்த முறை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. காலையில் 2-3 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சார் இன்விடேஷன் அனுப்பிட்டு, அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களாமே, விழா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு, போகிறோன்னு சொல்லிட்டு இப்படி கடைசி நிமிஷத்தில் வரலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வேலை முடிஞ்சிருச்சு, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு சார் எனக்கு அனுப்பின புக்கை நான் படிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே படிச்சிருந்தேன், இப்போ இன்றைக்கி தான் படித்தேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. எல்லாரும் அப்படிதான். ஆக்சுவலாக கீழே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், யாரெல்லாம் புக்கை முடிச்சுட்டு வந்தது, யார் அரைக்குறையாக படிச்சுட்டு வந்திருக்கோம், என்கிட்ட ஃபுல் டேட்டா இருக்குது, இவங்க பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள். அதனால் ஃப்ளைட்டில் ஏறி படிக்க ஆரம்பித்தப்போ அதில் ஒரு கவிதை இருந்துச்சு. மனம் மாறி திரும்பி வருகிறவர்கள் வாசலில் தயங்கி நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் இருந்த உங்கள் இடத்தில் குப்பைகள் சேர்ந்து விடாமல் நான் ஒரு பூஞ்செடியை நட்டு வைத்திருந்தேன். கூச்சமின்றி வந்து அமருங்கள், அது எப்போதும் உங்களிடமே தான். நீங்கள் வராமலே போயிருந்தாலும் அந்த செடிதான் நீங்கள் என நம்பிக்கொண்டிருந்திருப்பேன். எனக்கு இது படித்தப்போ என்னமோ அவரே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, ஷூட் தான் முடிஞ்சிருச்சு, வீட்டில் போய் சண்டே மத்தியானம் தூங்குறதுக்கு நம்ம சாருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் அகெயின் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்குறேன், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸோடைய பெயர்லாம் இருக்குது. இவ்வளோ அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் மைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. சரி ஓகே போவோம், அவருக்காக போவோம், அப்படி தான். எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் என்ன பேச போகிறோங்கிற ஐடியாவே இல்லாமல் இங்கே நிற்கிற ஆள் தான் நான். பட் ஸ்டில் ஐ எம் வெரி வெரி கிளாட் ஐ குட் மேக் இட் ஹியர். சார் எனக்கு இன்றைக்கி 6 புக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னார். அண்ட் இப்போ கீழே வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், இது எத்தனாவது புக்கு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு என்னோட 75வது புக்கு இந்த நாவல் அப்படின்ட்டு. அவன் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கே தலைகீழே நின்றுட்டுருக்கான். என்கிட்ட கேட்டார், உங்கள் புக் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரில சார், 18 months ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புக்குக்கே அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். இவர் 75 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு புக்கில் சராசரியாக 100 கவிதை அப்படின்னா கணக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பேசிக்காக ஒரு நாளுக்கு சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆவரேஜ் ஹியூமனுடைய மைண்ட் 6000 சிந்தனை ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அதில் ஒரு 5 to 10% கிரியேட்டிவ் சைடு இருக்கும், மற்றதெல்லாம் ரொட்டீன் அதுக்கானது. அந்த 5% கவிதையாக மாற்றி சரி புக்காக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5% கிரியேட்டிவ் சிந்தனை எல்லாத்தையும் இவர் உட்காந்து எழுதுறாருன்னு நினைக்கிறேன். பல்கா போன வருஷம் நான் 2 வருஷம் முன்னாடி வந்தப்போ 20 புக் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்களா சார்? அந்த இதில் கிட்டத்தட்ட 20 புக் அந்த ஒரு வருஷத்தில் அவருடைய சிந்தனை 20 புக்காக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி. அண்ட் இன்னைக்கு சண்டே நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட ஒரு 4-5 நாள் முன்னாடி வீக்கெண்ட் என்ன பிளான் அப்படின்னு பசங்க பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், மனுஷபுத்திரன் சார் இந்த மாதிரி அவரோட புக் லான்ச்க்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. மனுஷபுத்திரனா? அவர் ரொம்ப கோவக்காரராச்சே, உன்கிட்டலாம் நல்லா பேசுவாரா அப்படின்னு.
கோவக்காரரா? அவர் எங்க கோவப்பட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் தான் பார்த்தேன், டிவியில ரொம்ப உக்கிரமா பேசிட்டு இருக்காரு, கோவமா இருக்காரு, ஒரு மாதிரி தூக்கி எறிஞ்சு துச்சமா பேசுறாரு. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. டிவியில அவர் அப்படிதான் உக்கிரமா இருப்பாரு. கேமரா ஆஃப் பண்ணோடனே அவர் ஒரு சில் டூட் ஆயிடுவார். டிவியில் வர்றது தான் அவருன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிச்சேன், சார் உங்களுக்குள்ளே இருக்கிற காதலன் வந்து எழுத்து வடிவமாக மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேச்சு வடிவத்தில் நாங்கள் யாரும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமாம், அது வேற. சுகிதா, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. மேபி பேனலில் இனிமேல் கொஞ்சம் சார் நம்ம சன் டிவி இல்லைன்னா கலைஞர் டிவியில் சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுக்க சொல்லணும். உங்களுடைய ரியல் செல்ஃபை வந்து மக்களுக்கு காட்டுறதுக்கு ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு உண்மையான மனுஷபுத்திரன் யார் அப்படிங்கிறது, நான் சொல்கிறது படிக்காத தலைமுறைக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு யாருன்னு தெரியாமலே போயிடுமே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்லாட் கொடுக்கணும். அவர் எனக்கு அனுப்பின இன்னொரு விஷயம், புக்ஸ் அனுப்பியிருந்தார். இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவர்கிட்ட 6 புக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னப்போ, சரி சார் அனுப்புங்க, நான் படிச்சுட்டு வந்து பேசுகிறேன், எதுவுமே தெரியாமல் எப்படி வந்து பேசுறது, நான் சரி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புக் அனுப்பிச்சார், ஒன்றே ஒன்று. சரி மீதி 5 புக்கை காசு கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு போல். 6 புக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் ஒரு புக்கு தான் கொடுத்துருக்காரு. நான் 6 கொடுத்தா நீங்கள் இஷ்டத்துக்கு 2 லைன் படிச்சுட்டு வந்து சமாளிப்பீங்க, ஆளுக்கு ஒரு புக்கு தான் முழுசாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சரி ஓகே, எனக்கு அனுப்பின புக்கு நீ என் வாழ்வில் இருந்தாயா. எனக்கு அந்த டைட்டில் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படின்னா, நீ நிஜமாவே என் வாழ்க்கையில் இருந்தியா, இல்லை நீ இருந்ததா நானே நினச்சிக்கிட்டேனா, அந்த மாதிரி ஒரு டெலியூஷனல் ஜோன். சார் சொன்ன மாதிரி அது iOS 26 ரீசெண்ட் அப்கிரேடில் இருக்கிறது. நீ நிஜமாவே என் லைஃப்பில் இருந்த அந்த டூட் வாஸ் வெரி டெலியூஷனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு கவிதை நான் படிக்கிறேன். பிரிவு நிகழ்ந்து எவ்வளவு காலம் கழித்து ஒருவர் எக்ஸ் என்ற அந்தஸ்தை அடைகிறார் என்பது மிகவும் குழப்பமாக உள்ளது. 10 நிமிடங்களுக்கு முன் பிரிந்த ஒருவர் முன்னாள் காதலி என்ற முடிவுரைக்கு உடனே தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு விருந்து மேசையை சுத்தப்படுத்துவது போல் எல்லாவற்றையும் முழுமையாக துடைத்து விடுகிறார். 10 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்த ஒருவர் இப்போதும் நீடித்திருக்கும் ஒரு சாயலை எங்கோ நிகழ செய்து கொண்டே எக்ஸ் ஆவதற்கான அந்த கதவை முழுமையாக மூட விடாமல் ஒரு இறகை கதவிடுக்கில் சொருகி வைக்கிறார். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. எனக்கு இதை படித்தப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதலன் வந்து தூங்கவே கூடாது, உட்காந்து விடிய 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 தோன்றதெல்லாம் கவிதையாக இப்போவே அவர் தூங்க மாட்டேங்கிறார். விடிய விடிய நீ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதலன் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் இன்னொன்று கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அவருடைய புக்கில் இருந்து ஒரு வரியை மட்டும் முடிச்சுட்டு நான் என்னுடைய ஸ்பீச்சை, ஏன்னா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே இருக்காங்க, அதை நீங்கள் கேட்குறதுக்கு நான் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். இதை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். கடைசியாக அவருடைய புக்கில் இருந்து ஒரு கவிதை. அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து கார் கண்ணாடியை ஏற்றும் போது அந்த வாசகி எங்கிருந்தோ ஓடி வந்து என்னை தடுத்தாள். சார், ஒரே ஒரு சந்தேகம், ஏன் நீங்க எல்லா இரவுகளிலும் கவிதை எழுதுகிறீர்கள்? அவள் கையை பற்றி கொண்டு கூறினேன், எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்களும் பரிசுகளும் போலிகளுக்கு கிடைப்பது பற்றியும், நான் இருக்க வேண்டிய எல்லா இடங்களிலும் அவர்கள் இருப்பது குறித்தும் நான் முழுக்க மனம் கசந்து போவேன். இரவானதும் ஒரு கவிதை எழுதும் போது 3ஆம் வரியிலேயே எனக்கு தோன்றிவிடும், இப்படி ஒரு அதிசயத்தை, இப்படி ஒரு சாகசத்தை போலிகளால் ஒருபோதும் நிகழ்த்த முடியாது என்று. அப்படியே அமைதியாக தூங்கி போவேன். ஸோ பேசிக்காக சக கவிஞர்கள் மேலே இருக்கிற வன்மத்தை கூட அவர் எவ்வளோ அழகாக கவிதையாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு அதை படித்தப்போ தெரிஞ்சுது. அதனால் உங்களுடைய இரவுகள் நீண்டுக்கிட்டே இருக்கட்டும், உங்கள் வழியாக எங்களுக்கு இது மாதிரி நிறைய அழகிய கவிதைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை நம்புறீங்களான்னு எனக்கு தெரில, நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, இங்கே வந்ததற்கு உங்களுக்கு நன்றி, என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம்.